ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் ஹெர்பல் கேர். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு இன்னொரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இருக்கு. நம்ம ஹேர் டை யூஸ் பண்றோம் இல்லையா, அது வந்து கெமிக்கல் ஹேர் டையா இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஹேரை பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வேர்ல இருந்தே உங்களுக்கு அது வந்து ரிமூவ் ஆகி வெளியில வந்துடும். ஸோ நீங்க அதை ரெகுலரா யூஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பா அவங்க நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நானும் ஃபர்ஸ்ட் அதை யூஸ் பண்ணியிருந்தேன். அந்த மாதிரி யூஸ் பண்ண டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் ஃபுல்லா பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்றது, மண்டை ஃபுல்லா காலியான மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப அடர்த்தி எல்லாமே கம்மியாயிட்டு வேர்ல இருந்து முடி ஃபுல்லா பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போது ஒரு முடி 2 முடி வந்தா பரவாயில்ல, 10 முடி 15 முடி ஒன்னா சேர்ந்து வரும். ஸோ ஃபுல்லா வேர்ல இருந்தே உங்களுக்கு ஃபுல்லா கலண்டு வரும்போது உங்களுக்கு ஹேர் ஃபுல்லாவே தலையெல்லாம் வந்து என்ன ஆயிரும், கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சொட்டை விழுந்த மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி நம்ம கெமிக்கல் ஹேர் டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ அது வராம இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இயற்கையா செய்யக்கூடிய ஹேர் டை வந்து யூஸ் பண்றதுனால இது வந்து உங்களோட தலைக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும், அதே சமயம் உங்களோட ஹேரையும் கலர் பண்ணி கொடுக்கும், பிளஸ் இது கூட ஹேர் க்ரோத்தும் ஆகும். ஸோ அதனால கண்டிப்பா கெமிக்கல் ஹேர் டையை விட்டுட்டு இந்த மாதிரி ஹெர்பல் ஹேர் டை வந்து நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. நல்ல உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ இது எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் கமெண்ட் அண்ட் ஸ்க்ரீன்ல நம்பர் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.